கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துங்கள். பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துங்கள். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து இன்றைய தியானத்துக்குள்ளே நான் செல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நடத்த வேண்டும் என்பதை குறித்து வேதம் எங்களுக்கு தெளிவான நல்ல அறிவுரைகளை வழங்கி இருக்கிறது. ஆகவேதான் அன்புக்குரியவர்களே, இங்கே ஞானி சாலமோன் சொல்லுகிறார், பிள்ளையானவன் நடத்த வேண்டிய அதாவது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்லி. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஒரு குடும்பங்களாக இருக்கிற நானும் நீங்களும் எப்படி எங்களுக்கு தந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம், எப்படி எங்களுடைய பிள்ளைகளை நடத்துகிறோம் என்பதை இன்றைக்கு சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எங்களுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளையாக இருக்கும், செல்ல பிள்ளையாக இருக்கும், அநேக நாட்களுக்கு பிற்பாடு பிறந்த பிள்ளையாக இருக்கும். இப்படி பல விதங்களிலே பிள்ளைக்கு நாங்கள் ஒரு செல்லம் கொடுக்கத்தக்கதான, அல்லது அந்த பிள்ளையை எப்பொழுதுமே என்ன செய்தாலும் அது பிரச்சனை இல்லை, பரவாயில்லை என்று சொல்லி அதை அன்புக்குரியவர்களே விட்டுவிடத்தக்கதாக பிள்ளைகளிலே அதிக பாசம் வைப்பதற்கு பிள்ளைகளுடைய பிறப்புகள் எங்களுக்கு காரணமாக இருக்கும். அதாவது அநேக நாட்களுக்கு பிறந்த பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஒரே ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு ஆண் பிள்ளை. இப்படி அன்பானவர்களே, பிள்ளைகளுடைய பிறப்பின் அந்த விடயங்களை வைத்து பிள்ளைகளுடைய அந்த வளர்ப்பின் காரியங்கள் சில வேளைகளிலே கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி, கர்த்தர் விரும்பாதபடி அங்கே பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் காணப்படும் பொழுது நாங்கள் அதை ஒரு அலட்சியமாக, ஒரு 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 ஏனோ தானோ என்று, அது பிரச்சனை இல்லை என்று சொல்லி அன்புக்குரியவர்களே கண்டும் காணாதவர்களுமாய் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. அன்பானவர்களே, தேவன் சொல்லுகிறார், தேவன்தான் எங்களுக்கு பிள்ளைகளை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரிடத்தில் வருகிற ஒரு சுதந்திரம் என்று சொல்லி. ஆகவே கர்த்தர் எங்களுக்கு பிள்ளைகளை தருகிறார். இந்த பிள்ளைகளை வளர்த்து கர்த்தரிடத்திலே ஒப்புவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் ஒரு உத்தரவாதமும் எங்களுடைய பெற்றோர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய கரத்திலே இருக்கிறது. அதனால்தான் இங்கே ஞானி சொல்லும் பொழுது நீதிமொழிகளிலே, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவனை ஒரு தப்பான வழியிலே, ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான வழியிலே நீ நடத்தாமல் கர்த்தர் விரும்புகிற வழியிலே அவனை நடத்த வேண்டும் என்று சொல்லி. அன்பானவர்களே, இப்படியாக நாங்கள் நடத்துவோமா இருந்தால் இந்த வார்த்தையிலே முடிவிலே அதில் சொல்லப்படுகிற காரியம், அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் அன்புக்குரியவர்களே சிறு பிராயத்திலே இருந்தே கர்த்தருக்குள்ளே பிள்ளைகளை வளர்ப்போம். எங்களுக்கு சில வேளைகளிலே ஒரு செல்லமாய் கிடைத்த பிள்ளையாக இருக்கலாம், அநேக நாட்கள் காத்திருந்து பெற்ற பிள்ளையாக இருக்கலாம், ஒரே ஒரு ஆண் பிள்ளை, ஒரே ஒரு பெண் பிள்ளை என்று இப்படி நாங்கள் பிள்ளை மீது அன்பு செலுத்துவதற்கு இந்த பிள்ளைகள் செய்கிற குழப்படிகளை கண்டும் காணாமல், அல்லது அவர்களுக்கு ஏதோ எந்த காரியங்களையும் ஒரு கண்டித்து சொல்லாதபடிக்கு சில வேளைகள் அந்த அன்பின் காரியம், இப்படியான விடயங்கள் எங்களுக்கு ஒரு தடை போல அதை சொல்ல முடியாத நிலைகள். ஆனால் நாங்கள் அப்படி சொல்லாமல் இருப்போம் என்றால் பிள்ளையை அன்புக்குரியவர்களே நாங்கள் தான் ஒரு தேவனுடைய வழியை விட்டு விலத்தி நடக்கிற ஒரு பெற்றோர்களாய் மாறிவிடுவோம். ஆகவே பிள்ளைகளை வளர்ப்பது எங்களுடைய கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தை, அந்த பொறுப்பை தந்திருக்கிறபடினாலே நாங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் வளர்க்க வேண்டும். ஆமென். என்றால் இப்பொழுது சிறு பிராயங்களில் இருந்தே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாங்கள் நடத்த வேண்டும். உபாகமத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி அந்த சிறு பிராய
பிராயத்திலிருந்தே கர்த்தரை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே உபாகம புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். 6:6 வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே மோசே சொல்லும் பொழுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற பொழுதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அப்போ பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டுமா கர்த்தரை குறித்து. ஆமென். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்திலே சொல்லுவார்கள் 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று சொல்லி. ஆனால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே எங்களுக்கு சிறு பிராயத்திலிருந்து ஆண்டவரை குறித்து தெரியாது. ஆனால் அந்த பழமொழி எல்லாம் இப்படி என்னுடைய பிள்ளை 10 வயசாச்சே அல்லது 15 வயசாச்சே இந்த பழமொழி கேட்பது போல இனி பிள்ளை சரியாக வராது என்றெல்லாம் நாங்கள் நினைக்காமல், அது அந்த உலக பழமொழி. ஆமேன். ஆனால் கர்த்தரிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் கர்த்தரை அறிந்த பிற்பாடு பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழிகளிலே நாங்கள் வளர்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்றால் நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையிலே கர்த்தருக்குள்ளே நாங்கள் வளர்க்காமல் போவோமாயிருந்தால் எங்களுக்குத்தான் அது பிற்பாடு வேதனையாக இருக்கும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள், பிள்ளைகளுடைய அந்த குழப்படிகளை பார்க்கும் பொழுது எங்களுக்குத்தான் வேதனையாக இருக்கும். நான் உதாரணங்களை சொல்லுகிறேன் பாருங்கள். அங்கே அதோனியாவை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது. அங்கே 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 5, 6 வசனம் சொல்லுகிறது, ஆகித்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு இரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லையா. பாருங்கள், அவன் எப்படியாம், நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் அங்கே தனக்கு முன் ஓடும் 50 காலாட்கள். இப்படி அன்புக்குரியவர்களே, அங்கே தேவனுடைய ஒரு கட்டளைகளுக்கு முரணாக தன்னைத்தான் உயர்த்தும்படியாக அந்த அதோனியா செயற்பட்ட பொழுது அவனுடைய தகப்பன் இப்படி ஏன் இப்படி செய்கிறாய், இப்படி செய்யாதே, அது உனக்கு நல்லதல்ல, இது கூடாது, இது பெரிய பிரச்சனை உனக்கு வரும் என்று அவனை கடிந்து கொள்ளாமல் இந்த தகப்பன் விட்டார் என்று சொல்லப்படுகிற பாருங்கள். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமிக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். ஆகவே சில வேளை நான் சொன்னது போல சில பிள்ளைகளை கடிந்து கொள்ளாமல், சில பிள்ளைகளுக்கு அவர்களுடைய குறைகளை, பிழைகளை, தவறுகளை கண்டித்து உணர்த்தி நல்ல வழிகளே வழிநடத்தாதபடிக்கு, நான் சொன்னது போல் ஆரம்பத்தில் ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை, இதுதான் எனக்கு செல்லமான பிள்ளை, கனகாலத்துக்கு பிறந்த பிள்ளை, இது அழகுள்ள, இதிலே சொல்லப்படு அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதோனியாவை குறித்து அவன் மிகவும் அழகுள்ளவன். இப்படியெல்லாம் காரியங்களை வைத்து அங்கே பிள்ளைகள் செய்கிற தவறுகளை, பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே நடக்காதபடி முரணாக செயற்படும் பொழுது நாங்கள் அன்புக்குரியவர்களே அதை ஏதோ பிள்ளைகள் செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் விட்டு விடுவோமா இருந்தால் அது பிள்ளைகளுக்கும் கூடாது, எங்களுக்கும் பிற்காலத்திலே வேதனையாக இருக்கும். பாருங்கள், ஏலியின் பிள்ளைகளை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். 1 சாமுவேல் 3:13 சொல்லுகிறது, அவன் குமாரர், ஏலியின் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், யார்? ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அவங்கள் எப்படியான பாவங்கள் செய்தார்கள். ஆனால் அந்த குமாரர் தங்கள் மேலே சாபத்தை வரப்பண்ணுகிறதை அந்த தகப்பன் அறிந்திருந்தும் அந்த பிள்ளைகளை அடக்காமற் போனார் என்று சொல்லி இங்கே வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும் அங்கே ஆலயத்திலே எப்படியாக காணிக்கை பலி செலுத்தும்படியாக வருகிறவர்களை எப்படி ஒரு கூடாதபடி நடத்தினார்கள் இந்த ஏலியின் பிள்ளைகள் என்று நீங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இந்த தகப்பன் அவர்கள் மேல் இப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இதனாலே ஒரு சாபம் அவர்கள் மேல் வருகிறது என்பதை அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போனான் என்று சொல்லி இங்கே வேதம் பதிவு செய்கிறது. ஆகவே அன்பானவர்களை, நான் என்ன சொல்கின்றால், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து.
அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். ஆகவே நாங்கள் நடத்த வேண்டிய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நாங்கள் நடத்த வேண்டும் அன்பானவர்களே. அப்பொழுது நிச்சயமாக பிள்ளைகள் அது எங்களுக்கு ஒரு சமாதானமாய், பிள்ளைகளுடைய சமாதானம் எங்களுக்கு பெரிதாக இருக்கும் அன்பானவர்களே. ஆமென். பாருங்கள், வேதத்திலே இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 29:15, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். தன்னுடைய இஷ்டத்துக்கு, அவனுடைய இஷ்டத்துக்கே விடப்படுகிற பிள்ளைகள் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறானாம். பெற்றார்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் பிள்ளை. அன்பானவர்களே, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடக்க வேண்டிய விதத்திலே நாங்கள் நடத்தாமல் அவர்களுடைய இஷ்டப்படி நாங்கள் விடுவோமா இருந்தால் எங்களுக்குத்தான் வெட்கம் உண்டாகும். அதனாலே தான் அன்பானவர்களே நான் சொல்லுகிறேன், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்துங்கள். ஆமென். அன்பானவர்களே, உலகத்திலே பல காரியங்கள், பல விதங்களிலே பல காரியங்கள் சொல்லப்படும். பிள்ளைகளை அடிக்க வேண்டாம், பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் கண்டிக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை, கனகாலத்துக்கு பிறந்த பிள்ளை, அவன் என்னென்றாலும் செய்யட்டும், விடுங்கோ என்று சொல்லி சில வேளைகளிலே தவறான ஆலோசனைகளை கேட்க வேண்டாம். அன்பானவர்களை, சொல்லுகிற ஆலோசனைகளை கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகளை இந்த சிறு பிராயத்திலிருந்தே நடத்துங்கள். பிள்ளைகள் நிச்சயமாய் உங்களுக்கும் அந்த வளர்ந்து வருகிற காலங்களிலே சமாதானமாய் ஆசீர்வாதமாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இந்த அதோனியாவை தகப்பன் அவன் தன்னை உயர்த்தி தான் ராஜாவாக வேண்டும் என்று பல காரியங்களை செய்த பொழுது, ஏன் இப்படி செய்வான் என்று செய்கிறா என்று சொல்லி தகப்பன் அவனை அடக்கவில்லையாம். அவனை கடிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவாங்க. ஏலியின்ற பிள்ளைகளை தகப்பன் அங்கே அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே வருகிறவர்களை, பலி செலுத்த வருகிறவர்களை கூடாதபடி நடத்தின பொழுது அவர்கள் மேல் இதன் நிமித்தம் ஒரு சாபம் வரும் என்று அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இந்த நீதிமொழியை வாசிக்கிறோம். தன்னுடைய இஷ்டப்படி விடப்பட்ட அந்த பிள்ளை தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். ஆகவே கர்த்தருடைய விருப்பத்துக்காக, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகளை நடத்த வேண்டும் அன்பானவர்களே. தீமோத்தேயு குறித்து வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு 13:14 பாருங்கள். அங்கே சொல்லப்படும், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். பாருங்கள், எப்படி கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு என்று சொல்லி தீமோத்தேயு சொல்லுகிறார். அவைகளை எங்கே கற்றுக்கொண்டா என்பதையும் அறிந்திருக்கிறதுமல்ல, நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஒரு ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ஆகவே அப்படியாக அந்த சிறு வயதிலிருந்து இந்த தீமோத்தேயு கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்பட்டான். கர்த்தருக்குள்ளாக அவனுடைய காரியங்கள் அன்புக்குரியவர்களே ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஆமென். எப்படியாக அவனை சிறு வயதிலிருந்து அவனுடைய தாய், பாட்டி அங்கே கர்த்தருக்குள்ளே வளர்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக வளர்க்கப்பட்ட அந்த தீமோத்தேயு எப்படி கர்த்தருக்கென்று அங்கே தேவனுடைய மனுஷனாலே, அங்கே எப்படி பவுலாலே பாவிக்கப்பட்ட, அங்கே பவுலுக்கு ஒரு ஏற்ற ஒரு குமாரன், அதாவது என்னுடைய குமாரனை என்று பவுல் அழைக்கத்தக்கதாக ஆவிக்குரிய மகனாக அங்கே வெளிப்பட்டான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் பிள்ளைகளை நாங்கள் நடத்துவோம். அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். சில வேளைகளிலே நாங்கள் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வழிகளை விட்டு, பிள்ளை இப்படியெல்லாம் விரும்புகிறான், அவன் உலக பிரகாரமாக ஏதோ சில வேளைகளில் அது விளையாட்டுக்களாக இருக்கலாம், பல விதங்களிலே அவர்களுடைய பொழுதுபோக்கின் காரியங்கள் ஏதோ உங்களுக்கு சந்தோஷம் போல இருக்கலாம், பாவம் இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் அது போக போக தேவனையே விட்டு பிரிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அதற்காக நான் விளையாடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் செலுத்தி, கர்த்தருக்குள்ளாக ஒவ்வொன்றையும் அவர்கள் ஒழுங்குபடுத்தி இந்த பூமியிலே படிப்பு காரியங்களோ, விளையாட்டு காரியங்களோ, நண்பர்களுடைய உறவுகளோ, அன்பானவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும். ஆகவேதான் நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஆமென். அவர்களுடைய வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும், சிறு பிராயங்களில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்.
ஆமேன். ஆகவே பிள்ளைகளை அப்படி வளர்க்கும் பொழுது நிச்சயமாக பெற்றோர்களாக எங்களுக்கு சமாதானமாக இருக்கும், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும் என்று. அதனாலே அன்பானவர்களே, கர்த்தரிடத்திலே கேளுங்கள். அங்கே மனோவாவும் அங்கே சிம்சோனுடைய தாயும் எப்படியாக அன்புக்குரியவர்களே அந்த சிம்சோனை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படியா கேட்க வேண்டும். பிள்ளைகளை எப்படியப்பா நாங்கள் வளர்க்க வேண்டும், எப்படி இன்னும் ஆலோசனைகள் இந்த விடயத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்தில் இருந்து ஆமென் வேதத்தை வாசித்து நல்ல ஆலோசனைகளை சொல்லி கர்த்தருக்குள்ளே பிள்ளைகளை நடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும். நிச்சயமாக அது எனக்கும் குடும்பமாக பிள்ளைகளை பெற்றிருக்கிற தாய் தகப்பனுக்கு நிச்சயம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அடியேனும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறேன். அதனாலே அன்பானவர்களே, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கும் பிள்ளைகள் நிமித்தம் சமாதானமாக இருக்கும். ஆகவே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருப்பான். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.